பார்த்திங்கன்னா சரியான மழை, அதனால் பெருசாக விலாக் பண்ண முடியல. ஆக்ஷன் கேமரா பேட்ரி பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுன் ஆகிருக்கு. அதான் அந்த வாட்டர் ஃபால்ஸை காட்டலாம் அப்படின்னு. செம்மையாக இருக்குங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸோட பேக் வாட்டர்ஸ் தான் இங்கே கீழே போயிட்டுருக்கு பாருங்க, பயங்கரமாக போயிட்டுருக்கு. இது இடையில ஒரு சின்ன கிராமம் தான். நான் இன்னும் அப்படியே மேலே போய் காட்டுறேன். ஏன்னா வந்து டைம் இல்லை, மணி இப்போயே பார்த்திங்கன்னா மணி 4 ஆயிடுச்சு. ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ தான் பார்த்திங்கன்னா கேமரா பேட்ரி மாற்றி போட்டேன். ஏன்னா சார்ஜ் ரொம்பவே நிற்க மாட்டேதுங்க, டக்குன்னு டவுன் ஆகிடுது. 3 பாயிண்ட் இருக்குது. டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் நிற்கிறது ஒரு 2 மினிட்ஸ்லேயே 1 பாயிண்ட்டுக்கு வந்துடுது. அந்த 1 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மினிட்ஸ் அவ்வளோதான் தாங்குது. இப்போ நான் ரைட் பண்ணிகிட்டு இருக்க இடம் தான் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட்டு. அங்கே தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எப்போயுமே மிஸ்டியாக இருக்கும். மத்தியானம் வந்தாலும் சரி, சாயந்தரம், மார்னிங் சில நேரம் மட்டும்தான் மிஸ்ட் இருக்காது. ஆனால் முக்கால்வாசி மிஸ்டியாக தான் இருக்கும் இந்த இடம். ஹையஸ்ட் பாயிண்ட்டு வால்பாறைக்கு முன்னாடியே இருக்குது. அங்கே தான் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்பாட்டி பேட்ரி சேஞ்ச் பண்ணேன். பாருங்கள், இந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி அங்கே ஒரு வியூ இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டில் செம்மையாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ மிஸ்டியாக இருக்கனால ஒன்றும் எடுக்க முடியல, மழை வேறு விழுந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த இதுக்கு அடுத்த பெண்டுங்க, அடுத்த பெண்டில் அதுக்கு அடுத்ததான் என்னன்னு தெரியல. அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் எப்போயுமே. அங்கே வந்து எப்போயுமே நான் நின்று சில் பண்ணிட்டு தான் போவேன். அழகாக ஃபோட்டோஸு வீடியோஸில் எடுத்துகிட்டு தான் போவேன். பாருங்கள், மழை வேறு விழுந்துகிட்டே இருக்குது. சுத்தமாக ஒரு சொட்டு கூட நிற்கலை. இடையில ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் மட்டும் கேப் விடுது. அதுக்கப்புறம் மழை விழுந்துகிட்டே தாங்க இருக்குது. மழை வந்து இந்த இடம் தான், இதே தான். இருங்க, இந்த இடத்துல நின்று நான் உங்களுக்கு வீடியோஸில் எடுத்து காட்டுறேன். அப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த இடம் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இருங்க நான் உங்களுக்கு திரும்பி காட்டுறேன். சாவி வேறு வழுக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே மிஸ்ட்டு தெரியுதுங்களா? ஐயோ, செம்மையாக இருக்குது. தண்ணி சவுண்டு பயங்கரமாக ஓடுற சவுண்டு கேட்குது. ஆனால் தண்ணி கொஞ்சோண்டு தான் வந்துட்டுருக்கு முன்னாடி. பார்ப்போம் இந்த இடத்துல எப்படி விழுவுதுன்னு. பாருங்க, தண்ணி கொஞ்சோண்டு தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஏதோ பெரிய வாட்டர் ஃபால் சவுண்டு கேட்குதுங்க. ரோடெல்லாம் பாருங்கள், செம்மையாக. இந்த இடத்துலலாம் ரோட்டில் கீழே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பக்காவாக. பார்த்திங்கன்னா எப்படி மழை விழுந்துட்டுருக்குன்னு தெரியுது. அங்கே பாருங்க தண்ணி எப்படி வந்துட்டுருக்குன்னு. நான் அதனால தான் பெருசாக மோட்டோ விளாக் பண்ண முடியல. அதாவது பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுன் ஆகிடுது. இந்த இதுக்குள்ளே இவ்வளோ பள்ளம் இறங்குது பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குன்னு. சூப்பராக இருக்குது இடம். நம்ம வாகனம் மழைத்துளி வேறு விழுந்துகிட்டே இருக்குங்களா. ஆனால் பெருசாக வீடியோவே எடுக்க முடியல. பிளேஸ் சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸ். வேறு லெவலில் இருக்குது பிளேஸ். அங்கே பாருங்க, அங்கெல்லாம் மிஸ்ட்டு தெரியுதுங்களா? இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கிளியராக இருக்குது. சரி, அதான் இங்கே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். அப்போ வழுக்குது. மழைனா ஏதாவது பிரச்சனை, அவரும் அட்டை பிரச்சனை வேறங்க. பார்த்திங்கன்னா செம்ம மழை. நான் பேசுகிறது கேட்குன்னு நினைக்கிறேன். கிளாரிட்டி எப்படி இருக்க போது என்னன்னு தெரியல. சூப்பராக இருக்குது இடம்.
மோட்டோ விளாகில் காட்டுறேன். கேமரா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்புது. நீதான் காப்பாற்ற இல்லடா. ஏண்டா 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 கரண்ட்டுக்கு பிறந்தவன ஏன் எப்ப பார்த்தாலும் ஷாக் ஆக்கிட்டே இருக்க? உன்னால எனக்கு திக்கு திக்குங்குதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகான இடத்துலேருந்து கிளம்புறோம். மணி பார்த்திங்கன்னா 5:30 கிட்ட இருக்கும். சாரி 4:50 அந்த ரேஞ்ச் இருக்கும். நான் என்ன மதியம் சாப்பிட்லைங்க. போய் ஒரு நல்ல இடமா பார்த்து சாப்பிட்டு பார்ப்போம். முன்னாடியே வால்பாறைக்கு முன்னாடி சாப்பிட முடியுதா இல்லை வால்பாறை போய் சாப்பிட்லாமா என்னன்னு தெரியல. அது இந்த டயத்துக்கு ஃபுட்டு அவைலபிலிட்டியாக இருக்குமா என்னென்னு ஒன்றும் தெரியல. பார்ப்போம். கேமரா ஆங்கிள் அதை கொஞ்சம் சரியாக வைக்காமல் இருக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlog கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் எம்சியில் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். ஆனாலுமே நான் கேமராவை கரெக்டாக வைக்க மறந்துட்டேன். அது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சரியான மழைங்கிற காரணத்தினால வந்து ஒரு vlog எடுக்கிறதுக்கு நீங்கள் பேட்டரியே சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு இடத்துல நின்று மழை வராத இடமா பார்த்து, அதுவும் கையெல்லாம் நனைஞ்சிருக்கும். பேட்டரி அதெல்லாம் தொட்டிங்கன்னா கேமரா வீணாக போயிடும். அதனால் ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்ப கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணிருக்கேன். பாருங்கள், அந்த பெண்டில் பாருங்கள். நான் காட்டுறேன். கேமராவை கொஞ்சம் கீழே வச்சுட்டேன். இந்த இடமும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்மையாக இருக்குங்க. ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறதுனா, இங்கேருந்து அப்படியே ஃபுல் வியூ. அங்கே ரைட் சைடில் ஒருத்தரோட ஸ்டாச்சு இருக்கும். கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், அதில் வரும் அந்த ஸ்டாச்சு. பிரிட்டிஷ் மேனுன்னு நினைக்கிறேன். Like a light, lighting up in the dark. You make it right, I forgot how to act. It's so classic. Every time you make me nervous and I lose my words. It's been a while since I forgot the most simple words. I feel calm when you're around, like nothing can break me. Now I know why it never worked out before. High low, it would always turn out bad, so bad. But